வணக்கம் சார். வணக்கம் சார், உட்காருங்க. தேங்க்யூ சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், நான் ஒரு முக்கியமான டீடைல் விசாரிச்சு போலான்னு வந்தேன் சார். என்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்? இத பாருங்க. இந்த அகாடமில வருஷா வருஷம் பெஸ்ட் கப்பல் அவார்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அவார்ட இந்த வருஷம் இந்த கப்பல் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. போல இருக்குன்னா உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் இங்க தானே வேலை செய்றீங்க? இல்ல சார், இதுக்கு முன்னாடி நான் வேற சபால ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்க ஜாயின் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. இதுல நீங்க என்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இவர் இருக்காரு இல்லைங்களா, இவரும் நானும் ரொம்ப க்ளோஸ். நாங்க 2 பேரும் ஒன்னா காலேஜ்ல படிச்சோம். அதுக்கப்புறம் படிப்பு முடிஞ்ச உடனே நான் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துட்டேன். அவன் வேற வேலைக்கு போயிட்டான். நாங்க வேற ஊருக்கு மாறி போயிட்டோம். அப்புறம் எங்களுக்குள்ள தொடர்பே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் எதிர்ச்சியா அந்த பேப்பரை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது உங்க சபால ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால அவரை தேடி நான் இங்க வந்திருக்கிறேன். எப்படினாலும் நீங்க அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா? அதை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். சார், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சபால இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன். மத்தபடி மேனேஜர்ல இருந்து எல்லாருமே கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்காக டெல்லி போயிருக்காங்க சார். வர்றதுக்கு 10 நாள் ஆகும். சபா பத்தின எல்லா டீடைல்ஸும் மேனேஜர் ரூம்ல இருக்கிற சிஸ்டத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் சார். அவர் டெல்லியில இருந்து திரும்பி வந்ததும் அவர்கிட்ட நீங்க டீடைல்ஸ் கேட்டுங்க சார். சார், என்ன சார் சொல்றீங்க நீங்க? இதுக்காக 10 நாள் வெயிட் பண்ண முடியுமா? உங்க மேனேஜரோட சிஸ்டத்தை தானே ஸ்டோர் பண்ணிருக்குன்னு சொன்னீங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி ஒன்னு பார்த்து சொல்லுங்க, இல்லனா மெயில் பண்ண சொல்லுங்க. சாரி சார், அப்படிலாம் பண்ண முடியாது சார். எங்க சபாவுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு சார். அதுவும் ஒருத்தரோட அட்ரஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சம்பந்தப்பட்டவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அவங்க சம்மதிச்சாதான் அவங்களோட அட்ரஸை யாருக்கிட்டையும் கொடுக்க முடியும். இந்த டிசிஷன் கூட எங்க மேனேஜர் உங்களை நேர்ல சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். என்ன சார் நீங்க? நான் ஒரு போலீஸ் ஆபீசர். என் ஃப்ரெண்டோட அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னமா ரூல்ஸ் பேசிட்டு இருக்கீங்க? சாரி சார். என்ன சார் சாரி? உங்க மேனேஜர் கிட்ட ஒன்னு நீங்க ஃபோன் பண்ணுங்க, இல்லனா ஒரு நம்பர் என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். இந்த டைம்ல அவர் ப்ரோகிராம்ல இருப்பாரு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார் சார். என்னையா எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லிட்டே இருக்க? சார், கொஞ்சம் ரெஸ்பெக்ட்டா பேசுங்க. என்னையா ரெஸ்பெக்ட் உனக்கு? சார், ரூட் பிஹேவியர்லாம் சொல்லாதீங்க. ஒழுங்கா மரியாதையா கேட்டுட்டு இருக்க. எவ்வளவு அமைதியா கேட்டுட்டு இருக்க? என்ன இந்த ஆளு? விடுங்க, சட்டை விடுங்க சார். சார், வாங்க வாங்க ஐயா, நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம எப்படியா கண்டுபிடிச்சோம். ஐயா, இது சபா ஐயா. இங்க வந்து கலாட்டா பண்ணா உங்களுக்கு தான் கெட்ட பேர் வந்து சேரும். மேனேஜர் தான் டெல்லியில இருந்து 10 நாள்ல வந்துருவாருன்னு சொல்றாரு ஐயா. அப்ப வந்து பாத்துக்கோங்கயா. 10 நாள் உனக்கு சர்வ சாதாரணமா தெரியுதா? 10 நாள்யா அவகிட்ட அடி வாங்கின அந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வருஷம் மாதிரி தெரியுது. அவமானம் தாங்கல. 10 நாள் என்ன 10 மணி நேரத்தோட புடிச்சு காட்டுற பார். என்னங்க என்னங்க என்ன மாலதி, மாத்திரை காலி ஆயிடுச்சா? எங்கிட்ட இருந்து உயிரே வேகமா காலி ஆகிட்டு இருக்கும்போது மாத்திரை காலி ஆயிடுச்சுன்னு நினைச்சு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்போதைக்கு இல்லன்னு தானே சொன்னேன். ஏன் மாலதி சமாளிக்கிற? நான் ஒன்னும் சமாளிக்கலங்க. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. நான் போயிட்டு 2 நாளைக்குள்ள மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க முதல்ல கஞ்சி குடிங்க. 2 நாளைக்கு அப்புறம்? ஏங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அப்புறம் அப்புறம் ஆண்டவன் கண்டிப்பா நமக்கு வழியை காட்டுவாங்க. மாலதி, ஏற்கனவே ஆண்டவன் வழியை காட்டித்தாமா வச்சிருக்கான். ஆனா நீங்க தான் அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரேடியா அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாங்கப்பா, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. உட்காருங்கப்பா, உட்காருங்க. அம்மா இருங்கம்மா, பாய எடுக்க. ஐயோ இருக்கட்டும்மா. மாலதி இங்க வா. வா மாலதி, நந்தினியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த விபூதி பிரசாதம் நீயும் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைக்கும் வச்சு விடு.
இதை பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு குணமாகறதுக்கு எவ்வளவு செலவானாலும் அதை விஸ்வா மாப்பிள்ள ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அங்க எங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பொருத்தமான கிட்னி கிடைக்கிறதுக்கு அவர் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் இருக்காரு. கிட்னி கிடைச்சு ஆண்டவ புண்ணியத்துல நீங்க குணமாயிடுவீங்க. அது வரைக்கும் அரைகுறை நிம்மதியாவது உங்களுக்கு கிடைக்கும்படி பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதனால இதுக்கு மேலேயும் நீங்க இங்க இருக்க வேண்டாம், தேவையில்லை. இப்பவே குழந்தைகளை கூட்டிக்கிட்டு எங்க கூட எங்க வீட்டுக்கு வந்துருங்க. உங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போறதுக்காக தான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். மாமா, ஏற்கனவே நீங்க பல கஷ்டத்துல இருக்கீங்க. இதுல நானும் வேற உங்களுக்கு பாரமா இருக்கணுமா? அது நான் எப்படியும் சாக போறவன் தானே. ஐயோ, என்னை இப்படியே விட்டுடுங்க. வேணும்னா மாலதியும் குழந்தைங்களையும் வேணா கூட்டிட்டு போங்க. இத்தனை நாளும் நான் எப்படியாவது குணமாயிடுவேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லபடியா காப்பாத்துவேன்னு குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருந்தேன். இனிமே அந்த நம்பிக்கை பலிக்கவே பலிக்காதுன்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக அவங்களையும் என் கூடயே இருக்க சொல்லி கஷ்டப்படுத்தணும்? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்த எனக்கு எந்த துப்புமே இல்லை. அதனால அவங்கள நீங்களே கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆம்பளையா எனக்கு ஒரு பெரிய அவமானமா தான் இருக்கு. ஆனா என் அவமானத்தை நினைச்சு என் பொண்டாட்டி பிள்ளைங்கள நான் எதுக்காக கஷ்டப்படுத்தணும்? கூட்டிகிட்டு போயிடுங்க. ஆனா ஒண்ணுமாமா, புண்ணியம் பண்ணவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வாய்ப்பு இந்த பாவிக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. நான் மாலதியை கல்யாணம் பண்ணி அவளை மட்டும் இல்ல, அவளை சேர்ந்தவளை எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். அது எல்லாத்தையும் மறந்து இந்த பாவியை காப்பாத்த நீங்க எல்லாரும் எப்படியெல்லாம் துடிக்கிறீங்க. ரொம்ப நன்றி மாமா. விஸ்வாகிட்டே நன்றி சொன்னு சொல்லிடுங்க. எவ்வளவு செலவு பண்ணாலும் இந்த பாவியை காப்பாற்ற முடியாது மாமா. எல்லாம் நான் பண்ண போதும் மாப்பிள்ள, போதும். நான் பண்ண பாவம் அப்படி, நான் பண்ண கொடுமை அப்படி. அதனால எந்த நல்லதும் எனக்கு நடக்காதுன்னு நடக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட நீங்க ஏன் ஏத்துக்க தயங்கணும்? இத பாருங்க மாப்பிள்ள, நாம கால் தடிக்கி தடுமாறி கீழே விழும்போது எப்படியும் தப்பிச்சிடலான்னு மனசு அதுவா நம்ம கைய கொண்டு போய் தரையில ஊன வச்சிருது. ஆனா மலை உச்சியிலேருந்து தடுமாறி கீழே விழும்போது கைய ஊனி என்ன காலை ஊனி என்ன, நாம தப்பிக்கா போறோம்னு நினைக்கிறவன் நிச்சயமா கீழே விழுந்து செத்துத்தான் போவான். ஆனா அந்த நேரத்துல கிடைக்கிற புல்லையோ பூண்டையோ செடியோ கொடியோ பிடிச்சுக்கிட்டு தப்பிச்சிடலான்னு நினைக்கிற மனசு உள்ளவங்க எப்படியும் குறைஞ்சபட்ச காயத்தோட உயிர் பழிச்சிடலாம். அந்த நம்பிக்கை 100% சரின்னு நான் சொல்ல வரல, ஆனா 80% சரின்னு என்னால அடிச்சு சொல்ல முடியும். நாம பிடிக்கிற புல்லுலையும் பூண்டுலையும் செடியிலையும் கொடியிலையும் நம்ம உயிரை காப்பாத்தி கொடுக்கிற சக்தி ஒளிஞ்சிருக்கலாம். அதை பிடிச்சா தானே நமக்கு தெரியும். பிடிக்கவே மாட்டேன்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கணும்? மாமா, நீங்க சொல்றதெல்லாம் நல்லவனுக்கு. ஆனா ஆமா மாப்பிள்ள, நீங்க கெட்டவர் தான், பாவம் பண்ணவர் தான், தப்பு பண்ணவர் தான். ஆனா அதெல்லாம் அப்போ, இப்ப இல்ல இல்ல. இந்த உலகம் ஒரு மனுஷனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் உருப்படியாக்குறதுக்கு நிறைய படிக்கட்டுகளை உண்டாக்கி வச்சிருக்குது. ஆனா அந்த படிக்கட்டுகளுக்கு நடுவுல ஏகப்பட்ட இடைஞ்சல்களையும் சொருகித்தான் வச்சிருக்குது. ஆனா அந்த இடைஞ்சல் எல்லாம் நம்மள தப்பு பண்ண வச்சுதான் கீழே தள்ளி விடும். ஆனா அது தப்புன்னு நமக்கு தெரியற வரைக்கும் நாமளும் இந்த இடைஞ்சல்ல சிக்கி கீழே விழுந்துகிட்டே தான் இருப்போம். ஆனா தப்புன்னு உணர்ந்துட்டா
கீழே விழுவுமா? அப்படித்தான். இப்பதான் நீங்க எல்லாத்தையும் உணர்ந்துட்டீங்களே, அப்புறம் ஏன் விழுந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்ல படியில கால் எடுத்து வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதை நல்லபடியா வழி நடத்த வேண்டியது அந்த கடவுளோட கடமை மாப்பிள. என் கூட வாங்க மாப்பிள. என்ன மாலதி, அப்பா இவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன் 2 பேரும் இன்னும் யோசிக்கிறீங்க? அப்பா சொல்ற மாதிரி கடவுள் கண்டிப்பா மாப்பிளைய காப்பாத்துவாரு. ஆனா அது வரைக்கும் நீங்களும் சாப்பிடாம குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்தி எதுக்காக இங்கேயே இருக்கணும்? நீ மாப்பிளைய செக்கப்புக்கு கூட்டிட்டு போனாலும் இல்ல நீ ஏதாவது வேலை தேடி வெளியில போனாலும் குழந்தைங்கள நான் பாத்துப்பேம்மா. இங்க இருந்தா யாருமா பாத்துப்பாங்க? அதுவும் எத்தனை நாளைக்கு உங்களை அங்க வந்து இருக்க சொல்றோம்? கடவுள் புண்ணியத்துல மாப்பிள குணமாகற வரைக்கும் தானே. இதுல தன்மானத்துக்கும் அவமானத்துக்கும் என்னமா இருக்குது? இங்க பாருங்க மாப்பிள, எங்களை நீங்க மாமியார் மாமனாரா பார்க்க வேண்டாம். உங்களை பெத்தவங்களா நினைச்சுக்கோங்க. பெத்தவங்க கூப்பிடுறோம், கிளம்புங்க மாப்பிள. என்ன மாப்பிள இன்னும்? இதுக்கு மேல என்ன மாமா பேச சொல்றீங்க? வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள, ரொம்ப சந்தோஷம். வெளியே நான் இப்பவே போய் ஹவுஸ் ஓனரை பார்த்து இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பா அவர் வெளியூர் போயிருக்காருப்பா, நாளைக்கு தான் வருவாரு. ஓ அப்படியா? அவர் இவ்வளவு நாளா உங்களுக்கு ஆதரவா இருந்தவர், அதனால போன்ல சொன்னா நல்லா இருக்காது. நாளைக்கு ஒரு நாள் தானே, அதுவும் சண்டே. அதுக்கப்புறம் அவரை போய் பார்த்து விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம். சரிப்பா. வெளியே நீ போய் நைட் சமையலுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஏதாவது சாமான் இல்லப்பா, வாங்கிட்டு அதெல்லாம் வந்துடுறோம். ஒண்ணும் வேண்டாம்ப்பா. நானும் அம்மாவும் சாயந்தரம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம். ஏன்னா அப்பதான் விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும்பா. சரி, இப்ப கையில என்ன இருக்கோ அதை வச்சு நைட் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண, அது போதும் சரிங்க. பாத்துக்கலாம். சரிப்பா, அப்ப நானும் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு உடனே வந்துடுறேன். இந்தாம்மா ஆ? என்ன? ஐயோ இதை வச்சுக்கோ. வேண்டாப்பா. சொன்னா இருக்கு, கேளு, இருக்குப்பா. குடிங்கிறல்ல. சரிப்பா, நான் வந்துடுறேன். வெளியே இப்ப ஏதாவது அர்ஜென்ட்டா தேவையா இருந்தா சொல்லு, அதை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். தண்ணி தெளிங்கப்பா. எந்திரிமா. யாரும்மா இந்தம்மா? என்னமாச்சு? இங்க பாரு. ஏமா ஏமா இங்க பாரு. ஏமா எந்திரிமா. என்னாச்சுமா? ஐயோ, எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. மா மா எந்திரிமா. மா இங்க பாரு. இங்க யாருன்னு தெரியலையே. ஏமா உங்களுக்கு தெரியும்? அத்தையாமா? ஏமா இது உங்க அத்தையாமா? ஏமா ரோட்ல இப்படி அலைய விட்டு இருக்கீங்க, சாப்பாடு இல்ல எதுவும் இல்லாம மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. எழுப்புங்கம்மா, எழுப்புங்க. யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பாத்துமா, பாத்து மெதுவா மெதுவா எழுப்புங்கம்மா. பாத்துக்கிறியாமா? நல்லா பாத்துக்கிறேங்க. பாத்துக்கோமா, பாவம். கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு. இந்தம்மா தண்ணி. அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? அத்தை, 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 அத்தை. மாலதி, மாலதி, வேண்டாம்மா, வேண்டாம். என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. அத்தை, எங்க போறீங்க? சொல்றதை கேளுங்க. நில்லுங்க கொஞ்சம், நில்லுங்க. அத்தை, அத்தை. என்ன தொடாதம்மா, என்ன தொடாத மாலதி.
அத்தைன்னு கூப்பிடாதம்மா. ஐயோ அத்தை, என்ன கோலம் இது? இது கோலம் இல்லம்மா, கடவுள் கொடுத்த சாபம். நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கும் பாவத்துக்கும் அந்த ஆண்டவன் கொடுத்த சாபம் இது. நீ என்ன மாமியார் மாதிரியா பாத்துக்கிட்ட, பெத்த அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட. நான் ஒரு பொண்ணை பெத்திருந்தா கூட அவ என்னை இந்த அளவுக்கு பார்த்திருக்க மாட்டா. அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிச்சு என்னையும் என் பிள்ளையும் தலையில வச்சு தாங்கின. ஆனா நான் கொடுமைக்கார பாவி. உன் மேல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பிசாசு மாதிரி நடந்துக்கிட்ட. அதனாலதான் என் பிள்ளைய என்ன தூக்கி எறிஞ்சிட்டு எங்கேயோ பரதேசம் போயிட்டா. என் பிள்ளைய நான் அனாதையா விட்டுட்டு போன அந்த நிமிஷமே எனக்கு உன் மேலயும் அவன் மேலயும் பயங்கர கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிதானமா யோசிச்சு பார்த்தேன். அப்பதாம்மா புரிஞ்சது, என் உடம்பு ஃபுல்லா திமிரேறி நான் எந்த அளவுக்கு உன்னை பாடாப்படுத்தி இருக்கேன்னு. என் மேல இறக்கம் காட்டி எனக்கு சோறு போட்ட உன்னை நான் பாடாப்படுத்தி எடுத்துட்டேன். அந்த பாவத்துக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பே கிடையாது. செத்து போயிடலான்னு நடு ஜாமத்துல தண்டவாளத்துல போய் படுத்து கிடந்த. ஆனா அந்த சாவி கூட இந்த பாவியை ஏத்துக்க மாட்டேன்னுடுச்சுமா. அங்க இருந்த ரயில்வே காரங்கள என்ன காப்பாத்திட்டாங்க, என்னை பத்தி விசாரிச்சாங்க. நான் யாரும் இல்லாத அனாதைன்னு சொன்னம்மா. அதுக்கப்புறம் சாவு என்ன கூப்பிடுற வரைக்கும் வாழ வழி தெரியாம தெரு தெருவா பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்க. மாலதி, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பார்த்துட்ட. நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு உனக்கு கோவம் தீர வரைக்கும் உன் செருப்பால் என்ன அடிச்சு என் மூஞ்சில காரி துப்பிட்டு போயிடுமா. அப்பதான் எனக்கு கொஞ்சமாவது விமோசனை கிடைக்கும். என் கூட கிளம்புங்க. என்ன பாக்குறீங்க? கிளம்புங்க. அப்பதான் புத்தி இல்லாம ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்பதான் தெரிந்து நல்ல புத்தியோட இருக்கீங்கல்ல, அப்ப தேடி வர வேண்டியதானே. அதை விட்டுட்டு பட்னி கடந்து இப்படி ரோட்ல எல்லாம் படுத்து கடந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இத பாருங்க, முதல்ல என் கூட கிளம்புங்க. மாலதி, என்னமா நீ என் மேல இறக்கப்படுற? வேண்டாமா, என்ன நீ கூப்பிடாத. இனிமே இந்த பாவியோட உன் மேல படவே கூடாதுமா. என்ன நீ விட்டுட்டு போயிடு. நான் உன் மாமியார்னு இங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இனிமே நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன். என் புள்ள மாதிரி உன் கண்ணிலே படாம நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேமா. நீ கிளம்புமா. நில்லுங்க. உங்க புள்ள எங்கேயும் போயிடல. அவரை கண்டுபிடிச்சு இப்ப நாங்க அதே வீட்டுல தான் இருக்கோம். இன்னும் நிறைய விஷயம் நடந்துருச்சு. அதெல்லாம் போகும்போது நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப வீட்டு கிளம்புங்க. முடியாது மாலதி, நான் வரல. என் புள்ள உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டால, நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தா போதும். நான் வரலம்மா. நான் தெரு தெருவா பிச்சை எடுத்து சாக வேண்டியவ. உன் கூட நான் வரவே கூடாது. அது என் பிள்ளைய ஏத்துக்க மாட்டா. நீ என்னை விட்டுட்டு போயிடு. இங்க பாருங்க, உங்களை இந்த நிலைமையில பாத்துட்டு உங்களை அம்போடு விட்டுட்டு போற அளவுக்கு நான் மோசமானவில்லை. முதல்ல என் கூட கிளம்புங்க. வாங்க. வேண்டாம் மாலதி, சொன்ன நான் சொல்றது முதல்ல நீ கேளுங்க. நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. மாப்பிள்ள, என்னங்க? என்னம்மா மெடிக்கல் ஷாப் போலையா? என்ன மாலதி, பணத்தை ஏதாவது தொலைச்சிட்டியா? இல்ல. பின்னையவா அங்கேயே நிக்கிற? உள்ளவா.